Welcome to Aabinandan Academy, my dear students. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெக்ரலில் மிஸ்செலேனியஸ் எக்ஸசைஸில் கொஷின் நம்பர் 5 நம்ம பார்க்க போகிறோம். வாட்ஸ் அ கொஷின் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் தி ஏரியா பவுண்டட் பை த கர்வ் y is equal to sin x. This is data. Okay, y is equal to sin x. Between the range எங்கே போட்டிங்கன்னா x is equal to 0 and x is equal to 2pi. இந்த ரேஞ்சுக்குள்ள நீ கண்டுபிடிக்கணும். ஓகே, understood children? ஸோ அப்போ ஹியர் y is equal to sin x. அப்போ முதல் sin x கிராஃப் எப்படி இருக்குன்னு முதல் தெரிஞ்சுக்கணும் ட்ரிக்னாமெட்ரி கான்செப்டில். ஸோ அப்போ சைன் கிராஃப் எப்படி இருக்கும்? நார்மலாக ஹியர் யூக்கல் பண்ணால் ஸோ அப்போ சைனோட வேல்யூ எங்கெல்லாம் நம்மளுக்கு 0 ஆகும். கரெக்டாக கெஸ் பண்ணி பாரு வைப்போம். y is equal to sin x. ஸோ அப்போ ஹியர் x அண்டு y is equal to sin xன்னு எடுத்துக்கங்க. தென் it is. இப்போ அப்படி நல்லா ஜஸ்ட் அப்படி திங்க் பண்ணி பாருங்க. இமேஜினரி போட்டால் சைன் 0 ஃபார் எக்ஸாம்பிள் சைன் 0 ஏன்னா நம்மளுக்கு லிமிட் 0 to 2πனால இப்போ 0 to 2π நெகட்டிவ் வேல்யூ இல்லை, அப்போ பாசிட்டிவ் வந்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நான் பை வேல்யூ நான் சப்ஸ்டிட் பண்ணால் வாட் யூ ஹேப்பன், சைனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 ஃபார்ம் ஆகுமா. நெக்ஸ்ட்டு சைன் பை பை 2 நான் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் எக்ஸ் இப்போ பை பை 2 வேல்யூ போட்டோன்னா அகெயின் திஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் நான் சைன் பை வேல்யூ சூஸ் பண்ணால் சைன் பையோட வேல்யூ 0. நெக்ஸ்ட்டு சைன் 3π by 2 வேல்யூ நான் சூஸ் பண்ணால் சைன் -1. அகெயின் சைன் 2π வேல்யூ சூஸ் பண்ணால் தட் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ இஸ் ஈக்குவல் டு +1 சாரி 0. சைன் 2π வேல்யூ 0. திஸ் அ வே. ஓகே, இதெல்லாம் ஆல்ரெடி டிக்னாமெண்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் ரீகால் பண்ணுறேன்னு போட்டேன். ஸோ அப்போ ஹியர் ஃபஸ்ட் பாயிண்ட் 0,0ன்னா அப்போ இந்த திஸ் பர்டிகுலர் பாயிண்ட் வருமா 0,0. ஸோ அப்போ வேறு எங்கெங்கே பாயிண்டில் 0 வரும்? 0,0ல் 0 டிகிரிலையும் நெக்ஸ்ட் பை வேல்யூ 2π வேல்யூவில் கண்டிப்பாக எக்ஸோட வேல்யூ 0 இருக்குமா. ஸோ அப்போ ஹியர் சார் y is equal to 0 வேல்யூ வருமா. ஸோ அப்போ ஹியர் டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா எப்படி ஃபார்ம் ஆகுனா சைன் கர்வ் ஃபஸ்ட்டு ஹியர் அப் அண்ட் டவுன் போய்ட்டு. ஓகே, திஸ் பர்டிகுலர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தட் இஸ் x is equal to 0. ஸோ கண்டிப்பாக எக்ஸோட வேல்யூ 90 டிகிரி இருக்கும்போது அதோட வேல்யூ எக்ஸாக்டாக வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த இடத்துல வேல்யூ இருக்கும்போதுன்னா x is equal to π by 2. ஸோ π by 2 வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே வரும்போது வேல்யூஸ்னால் +1 இருக்கும். நெக்ஸ்ட் திஸ் பர்டிகுலர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தட் இஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு π. நெக்ஸ்ட் திஸ் பர்டிகுலர் பாயிண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3π by 2. தட் இஸ் திஸ் ஹைட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக தட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? -1க்கு ஈக்குவலாக இருக்கும். இதெல்லாம் சைன் கிராஃபோட மீனிங். ஓகே, 3π by 2. நெக்ஸ்ட் திஸ் பர்டிகுலர் பாயிண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா தட் இஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2π. ஸோ இந்த ரீஜியன் இப்படியே போயிட்டே இருக்கும், இப்படியே கண்டினியூ ஆகி ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். ஸோ சம் எனக்கு 0 to 2πனால 0 to 2π வரைக்கும் கண்டுபிடிச்சேன். ஸோ அப்போ நம்ம எந்த ஏரியா கண்டுபிடிக்கும்? 0 to π. நெக்ஸ்ட் x equal to 0 to 2π. ஸோ அப்போ x is equal to 0 to π திஸ் பர்டிகுலர் பார்ட் எடுத்துக்கலாமா இந்த ஏரியா. நெக்ஸ்ட் திஸ் பர்டிகுலர் பார்ட்னா π to 2π வேல்யூ எடுத்துக்கலாமா. ஸோ அப்போ ஹியர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியாக ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ வாட் ஆர் தட் கேட்டகரிஸ் ஃபார்ம்னா 2 ஏரியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to π இது ஃபஸ்ட்டு ஏரியாவும், π to 2π திஸ் வேல்யூ ஃபார் செகண்ட் ஏரியாவும் 2 கேட்டகரியாக ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இந்த கிவன் கர்வ் சிமெட்ரிக் அபவுட் த எக்ஸ் ஆக்சிஸ்னால என்ன ஃபார்ம் பண்ணால் திஸ் சேம் ஏரியா தானே 0 to π நெக்ஸ்ட் π to 2πனால. ஸோ ஒரு ஏரியா கண்டுபிடிச்சி 2ஆல் மல்டிபிள் பண்ணால் டோட்டல் ஏரியா கிடச்சிருமா. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கிறேன், நான் 0 to π திஸ் பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் கண்டுபிடிச்சிக்கிறேன் 0 to π இந்த லிமிட் மட்டும். ஸோ அப்போ ஹியர் டேக் எ லிமிட், நான் என்ன ஃபார்ம் பண்ணிக்கிறேன், டேக் எ லிமிட் x is equal to 0 அண்டு வாட் வேல்யூ x is equal to π. லிமிட் 0 to π வேல்யூ மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ ஒரு கோடன் கண்டுபிடிச்சினா 2ஆல் மல்டிபிள் பண்ணால் டோட்டல் ஏரியா வந்துடும் இல்லையா, அந்த ரீசனுக்காண்டி. ஸோ ஐ கேன் ஃபைண்ட் அவுட் த ஏரியா, தட் ஃபார்முலா ஏரியா இன்டகிரேஷன் ஆஃப் a to b into y dx. ஏன்னா லிமிட் பேஸ் ஆன் தி விச் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ்னால. ஸோ அப்போ ஹியர் சப்ஸ்டிட்யூட் த வாட்ஸ் த லிமிட் 0 to πனால அப்போ லிமிட் 0 to π. வாட்ஸ் த கிவன் கர்வ் y is equal to this curve மீனிங் பார்த்தீங்கன்னா y is equal to sin x curve. ஸோ அப்போ ஹியர் y ஓட வேல்யூ ஐ கேன் சப்ஸ்டிட்யூட் sin x ஓகே into dx. ஸோ அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் sin x into dx இன்டகிரேட் பண்ணால் வாட் வேல்யூ -cos x தட் ஃபார்முலா. ஸோ ஐ கேட் இன்டகிரேட் பண்ணால் அப்போ -cos x வரும். அப்போ டேக் இட் மைனஸ் அவுட் சைட் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ ரிமைனிங் cos x. ஸோ வாட் லிமிட் 0 to π ஃபார்ம் பண்ணிக்கலாமா. ஸோ ஐ கேட் சப்ஸ்டிட்யூட் மைனஸ் காமனாக இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நான் அப்பர் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன் அப்போ cos π மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன் அப்போ cos 0. ஸோ அப்போ வாட்ஸ் த வேல்யூ ஆஃப் cos π வேல்யூ இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ cos 0 வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ ஹியர் சப்ஜெக்ட் பண்ணால் அப்போ மைனஸ் ஆஃப் cos π வேல்யூ -1 cos 0 வேல்யூ 1. ஸோ ஆல்ரெடி ஹியர் மைனஸ் ஆகணும் மைனஸ். ஸோ அப்போ இது ரெண்டையும் ஃபார்ம் பண்ணால் தட் இஸ் ஈக்குவல் டு -2 அகெயின் மைனஸ் அப்போ +2.
So I need required area. Okay, நம்மளுக்கு ஏரியா தானே வேணும். ஸோ அப்போ டோட்டல் ஏரியா வேணுமா, அப்போ 2 into 2 மல்டி பண்ணிக்கலாமா, 2 into 2 that is equal to 4 square units. Okay, understood children? இது ஒரு way of method. Or இன்னொரு மெத்தட் எப்படி சால்வ் பண்ணலாம்டா, சேம் லிமிட் ஏரியா is equal to another format, area is equal to integration of what's the limit, 0 to pi. So அப்போ 0 to pi y dx, that is meaning for sin x into dx ஒரு கோடன்ட்டும், ப்ளஸ் நெக்ஸ்ட் வரும்போது இன்டகிரேஷன் ஆஃப் 0 to pi to லிமிட் பார்த்தீங்கன்னா pi to வாட்ஸ் த லிமிட், pi to 2 pi, pi to 2 pi. நோட் த பாயிண்ட், இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா above the x axis. ஸோ above the x axisனா this area is equal to positive area, இப்போ y dx. below the x axisனா minus y dx. ஸோ ஓகே, below the x axis வரணும்ல, அதனால here I am using minus sin x into dx. ஓகே, so this formula பார்த்தீங்கன்னா above the x axis. okay, above the x axis this formula, but below the x axis வரும்போது பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் a to b minus y into dx, எது below the x axis. ஓகே, below the x axis நான் கான்செப்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், நீங்கள் அதுக்கு நல்லா தெளிவாக பார்த்தீங்க. ஓகே, below the x axis, x axis கீழே இருந்துச்சுன்னா யூசிங் ஃபார்முலா minus y into dx. ஸோ அதனால் ஹியர் யூ கட் பண்ணும்போது minus y into dx, y போக sin x. ஸோ இப்போ இன்டகிரேட் பண்ணாலும் ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம், போத் ஆர் சேம் ஆன்சர் தான் வரும். ஓகே, அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன், தேங்க்யூ.